ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்சமான கருவாட்டு தொக்கு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு கடாயை நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இருக்கிற எண்ணெய் எதுவோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் 2 மட்டும் போதும், வேறு எதாவது எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். அப்புறம் பொரிஞ்சது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீல வாக்கில். இது நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு சேர்க்கக்கூடாது. நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி வர்றப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 கொத்து கூட சேர்த்துக்கோங்க, நான் 1 கொத்து சேர்க்குறேன். இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் இஞ்சி பூண்டு தட்டி சேர்க்க போகிறேன். 1-2 நச்சு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கலாம். இது வதக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம இடித்து சேர்க்குறப்போ வாசனை நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இதோட பச்சை வாசலாம் போன அப்புறம் பார்த்திங்கன்னா நாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா ஒன்று கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம புளி சேர்க்க மாட்டோம், அதனால் எக்ஸ்ட்ரா வேணால் கூட ஒன்று சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வரணும், தோல் பிரிஞ்சு வரணும். அது வர்ற கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம குஞ்சு கருவாடு இருக்குல்ல, அதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். ஒரு 3 டைம் தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. க்ளீனிங்லாம் எதுவும் இல்லை, பார்த்திங்கனாவே நல்லா தெரியும் உங்களுக்கு. நம்ம தண்ணியில் மட்டும் தான் அலசி எடுத்து சேர்க்க போகிறோம். தண்ணி நல்லா முழுகிற அளவு சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தண்ணி பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். இன்னும் தண்ணி மாதிரி நல்லா சேர்த்து 3 டைம் அலசி இது நல்லா பிழிஞ்சிடுங்க. தண்ணியை பிழிஞ்சிட்டு நாம் அதில் சேர்த்துக்கலாம். நான் இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் பிழிஞ்சு. அதே மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வைக்க வேணால், அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து இதில் கவர் ஆகலை. நீங்கள் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுருங்க. சூப்பராக இருக்குது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் மசாலா சேர்க்குறேன். மசாலா பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துட்டு அந்த அரை டம்ளர் தண்ணி சொல்லி இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கலரி எடுத்து சுருள் வருது பாருங்க. நல்லா கலரி எடுத்தால் சூப்பரான குஞ்சு கருவாடு தொக்கு ரெடி. செம்ம டேஸ்ட்டு. வாயில் வச்சா வேறு லெவல் டேஸ்ட். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கி வந்ததும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடணும். ஏன்னா அப்போ தான் எல்லா இடமும் போகும். அதனால் அவ்வளோதாங்க. சுடு சுடு சாதம் சேர்த்து சாப்பிட்டு தான் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நான் இந்த கருவாடில் செஞ்சல இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த கடாயிலே கொஞ்சம் சாதம், சுடு சுடு சாதம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த ஆவி பறக்கிறது. கை வச்சும் பயங்கரமாக சுட்டுருச்சு. அதனால் நான் கரண்டி வச்சு நல்லா வதக்கி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடாக ஒரு வாய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். இந்த நாக்கு செத்து போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாக்கு செம்மையாக உயிர் வந்துடுங்க. பாய். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.